நகர் இணைந்து இங்கு ஒரு குடியிருப்பு நல சங்கத்தினை துவக்கி அதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற திரு அரங்கநாதன் அவர்களே, துணைத் தலைவர் திரு கண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, செயலாளர் திரு எம் கணேஷ் அவர்களே, துணை செயலாளர் திரு எம் கருப்பண்ணன் அவர்களே, பொருளாளர் திரு எம் ஜி அன்சாரி அவர்களே, இந்த பகுதியிலே குடியிருக்கிற நண்பர்களே, பெரியோர்களே, இந்த குடியிருப்பு நல சங்கத்தை பற்றி விரிவாக விளக்கமாக முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிற, நமக்கு வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வந்திருக்கிற முன்னாள் நகர வங்கியுடைய செயலாளர் சிவ விஸ்வநாதன் அவர்களே, முந்திரி ஆராய்ச்சி பண்ணையுடைய பவுண்டர், அவர் மேற்பாளர் சொன்னாங்க, இல்ல பவுண்டர், அப்படி ஒரு இந்த பகுதியில் ஒரு மண்டல ஆராய்ச்சி நிலையத்திற்கு வித்திட்ட அவருடைய புரொஃபசர் பேராசிரியர், இன்றைக்கு நம்முடைய நகருக்கும் வழிகாட்டியாக ஒரு நகரத்திலே ஒரு நகரத்தினுடைய குறிப்பிட்ட பகுதியுடைய குடியிருப்பு சங்க தலைவராக இருந்து நகராட்சியுடைய பணிகளிலே எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற ரிட்டையர்ட் புரொஃபசர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் திரு பழனிசாமி அவர்களே, உங்கள் அனைவரையும் திரு ஊடக தோழர்கள் நிறைய வந்திருக்காங்க. தனஞ்சயன் என்னோடு ஒரு தேச நேரத்தில் கண்காணிப்பு பணியில இந்த வீடியோ வந்து சுத்திட்டே இருக்கும். ஹாலிவுட் சண்முகம், திரு ஹிருதயசாமி, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டோ எல்லாத்துக்கும் எங்கள் கூடவே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டுக்கு மிஸ் ஆண்டோ, அவங்க மிஸ்ஸஸ் மேண்டோ, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி என் உரையை துவக்குகிறேன். மாநில சட்டமன்றம், நகர்மன்றம், கிராமங்களில் கிராம சபை, மேயர், மாநகராட்சி, அது மாதிரி டவுன் பஞ்சாயத்து மாதிரி இருக்கு. இந்த 3 அடுக்கு ஆட்சி முறையில 3வது அடுக்காக நேரடியா மக்களுக்கு சேவைகளை செய்யக்கூடியது சிறுமசன உள்ளாட்சி. மக்களுக்கு சேவைகள் இல்லை, மக்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே நிர்வகித்துக் கொள்ளுகிற அமைப்பு தான் உள்ளாட்சி. மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறாங்க, தங்களுடைய பிரச்சனைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயலாற்றிக் கொள்வதுதான் உள்ளாட்சி, உள் ஆட்சி இன்டர்னல். கிட்டத்தட்ட இந்த உள்ளாட்சியில மாநில அரசு, மைய அரசு வழிகாட்டியாக விளங்கலாம். they cannot force, it is an autonomous state. ஒரு தன்னாட்சி பெற்ற உள்ளாட்சியா இருக்கணும், அதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 73-74 வாழ்வுரிமை அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை வசதிகளை ஒரு நகர மக்கள், குடிமக்கள் பெற வேண்டியது வாழ்வுரிமை, கான்ஸ்டிடியூஷனல் ரைட் டு லிவ். அந்த வாழ்வுரிமையில அடிப்படை வசதிகள் சொன்னோம்னா என்னென்ன வகையான அடிப்படை வசதிகள்? இது எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு, சேர்மன், வைஸ் சேர்மன் போன்றவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு சென்னையில் இருக்கிற மேலாண்மை இயக்ககம், அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த கிரீனஸ் இருக்கு, அதுல எனக்கு 3 நாட்கள் அளிக்கப்பட்ட கையேடு மற்றும் இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம். இதுல போனாதான் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரியும். இதுல ஒரு எல்லாத்துமே சொல்லணும், ஒரு சிரமமா இருக்கும். குறுகிய விளைவு மட்டும் சொல்றேன். 74வது அரசியல் சாசன திருத்தம், இதனுடைய அடிப்படையில் நகர்ப்புற திட்டமிடுதல், நில உபயோகம் மற்றும் கட்டிடம் கட்டுதலை நெறிப்படுத்துதல், பொருளாதார மற்றும் சமுதாய மேம்பாட்டு திட்டமிடுதல், சாலைகள் மற்றும் பாலங்கள், குடிநீர் வசதி, மக்கள் நல்வாழ்வு, துப்புரவை பாதுகாத்தல் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை, தீயணைப்பு, நகர்ப்புற காடுகள், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் சூழலை பேணுதல், நலிவுற்றவர்களின் நலன்களை பாதுகாத்தல், குடிசை பகுதி மேம்பாடு மற்றும் நிலை உயர்த்துதல், நகர்ப்புற வறுமை அகற்றுதல், நகர்ப்புற வசதிகள் அளித்தல், விளையாட்டு திடல், பூங்கா, தோட்டம், கல்வி, கலாச்சாரம், அழகுத்தன்மை உயர்த்துதல், சுடுகாடு, இடுகாடு மற்றும் மின்சார சுடலை, கால்நடை பெட்டி, விலங்கினங்களுக்கு நேரும் கொடுமைகளை தவிர்த்தல், முக்கிய கணக்கெடுப்பு, பிறப்பு மற்றும் இறப்பு, பொது வசதிகள், தெருவிளக்கு, வாகன நிறுத்துமிடம், பேருந்து நிற்குமிடம் மற்றும் பொது கழிப்பிடம், இறைச்சி கொட்டில் மற்றும் தோல் பதனிடுதலை நெறிப்படுத்துதல், தமிழகத்தின் நிலை டீடைல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதுல மன்றத்தின் அதிகாரங்களும் கடமைகளும் பின்வருவன மன்றத்தின் கடமைகளாகும். சாலைகள், இது ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஆனா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் பொறுமையா படிக்கிறேன். பின்வருவன மன்றத்தின் கடமைகளாகும். சாலைகள், சிறுபாலங்கள் மற்றும் வடிகால்கள் அமைத்தல் மற்றும் அவைகளை பராமரித்தல்,
குடிநீர் வசதி திட்டங்களை செயல்படுத்துவதும் பராமரிப்பதும், இதற்கென தனியான அமைப்பு இல்லாத இடங்களில் பொதுவான நீர்நிலைகளை பாதுகாத்தல், சாக்கடை மற்றும் கழிவுநீர் வடிகால் திட்டங்களை பராமரித்தல், தெரு நாய்களை அழித்தல், கொசுவை கட்டுப்படுத்துதல், இறைச்சி, மீன் மற்றும் இதர அழுகு பொருட்கள் மற்றும் இதர பொருட்களின் விற்பனையை ஒழுங்குமுறைப்படுத்தல், அபாயகரமான பொருட்களின் வியாபாரத்தை ஒழுங்குமுறைப்படுத்தல், உணவிடங்களுக்கு அனுமதி அளித்தல், சடலங்களை அகற்றுதல், பொது கழிப்பிடம் மற்றும் குளிப்பிட வசதிகள் அமைத்தல், பூங்காக்கள், தோட்டங்கள், விளையாட்டு திட்டம் நகர்ப்புறங்களில் சாலைத்தை செயல்படுத்தவோ செய்யலாம். நகர்ப்புற திட்டமிடுதல், நில உபயோகம் முதல் சொன்னது திரும்ப அதே வருது. எல்லாவித நிலை வேலைகளையும் திட்டங்களையும் நேராய்வு செய்தல், திட்டங்களை அனுமதி நகராட்சிகளின் தலைமை செயல் அலுவலர்கள் ஆவார்கள். இந்த சட்டம் அளித்த அனைத்து கடமைகளை 2 மற்றும் 226 கீழ் உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது உயர் நீதிமன்றத்தையோ எந்த ஒரு குடிமகனும் அணுகி உரிய தீர்வை பெறலாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் அடிப்படை வசதிகளை செய்வதில் பண வசதி அல்லது ஆள் வசதி இல்லை என்பதை ஒரு காரணமாக காட்டக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது இந்த பயிலரங்கத்துடைய செய்திகள். தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1020 இந்த அடிப்படையில் தான் நம்ம செயல்படுறோம். எல்லாத்துக்கும் 1020 கிட்டத்தட்ட ஒரு 84 ஆண்டுகளுக்கு முன்னால போடப்பட்ட சட்டம். இன்னும் அப்படிதான் இருக்கு. ஆனா ஹானஸ்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல. இதுல முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப இந்த டீடைல்ஸ் இப்ப சொன்னது முழுக்க இதுல இருக்கு. இதுல ஒரு முக்கியமான செக்ஷன் 353 நான் படிச்சிடறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க எல்லாம் தெரிஞ்சாதான் எனக்கு மற்றெல்லாம் ப்ரொசீட் பண்ணவே முடியும். உள்துறை கவுன்சிலர், உள்துறை சேர்மன் 2 பேருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டம் 2 பேரும் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும். 33 வார்டையும் சுற்றி வரும்போது அந்த ரெப்ரசன்டேஷன் 60,000 மக்களும் தங்களை பிரச்சனைகளை கொண்டு வருவதற்காக இந்த வார்டுக்கு வச்சிருக்காங்க. இந்த மெஜாரிட்டி கவுன்சில் 33 கவுன்சிலர்ஸ்னா 17 பேர் 33ல 50% மேல 17 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ இந்த 60,000த்துல 30,000 ஒருத்தங்க முடிவு எடுக்கிறதா அர்த்தம் டெமோக்ரஸி. அப்ப அது போடப்படுகிற தீர்மானம் அது ரத்து பண்ணலாம், கொண்டு வர தீர்மானத்தை செயலாக்கம் பண்ணலாம், அமல்படுத்தலாம். அதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது கிட்டத்தட்ட சட்டம். அந்த ஊர் மக்கள் 60,000 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சேர்மன் மூலமாகவோ அல்லது அந்த கவுன்சிலர் பகுதி கவுன்சிலர் மூலமாகவோ தீர்மானத்தை முன்மொழியலாம். தீர்மானத்தை முன்மொழிவதற்கு சேர்மனுக்கு பவர் உண்டு, கவுன்சிலர்ஸ்க்கு பவர் உண்டு. அந்த டைரக்டா ஜனங்க செய்ய முடியாதுங்கிறதால இவங்க மூலமா அந்த கவுன்சில் மீட்டிங்களை கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அல்லது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிகள் மட்டும்தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிய முடியும். அப்போ சேர்மன் ஷுட் சைன் ஆர் தி கவுன்சிலர் சைன் பண்ணாதான் அந்த கவுன்சில் வைக்க முடியும். அந்த கவுன்சிலர் கவுன்சில் வைக்கிறது முன்னாடி சேர்மன் ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு பின்னால் ஒரு நடக்கூடிய என்னைக்கோ ஒரு நடக்கூடிய மீட்டிங்ல அந்த வச்சு பாஸ் பண்ணிக்கலாம் அர்த்தம். அப்படி செய்யும் போது ஈவன் கவுன்சிலே ரிஜெக்ட் பண்ணா கூட கவுன்சிலர் சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட ஆஸ் பர் செக்ஷன் 15 எமர்ஜென்சி பவர்ஸ் ஒரு அவசர அவசியம் பிறகு செய்யப்பட்டனால் அந்த செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அதான் அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு சீரமைச்சுட்டா நகரத்தினுடைய நிதிநிலையை ஜனங்க தங்களுடைய தேவைகளை தாங்களே நிர்வகித்துக் கொள்வதுதான் உள்ளாட்சி. இதுல கொடுமை என்னன்னா ரொம்ப ரொம்ப கொடுமை. உள்ளாட்சிகள் அந்த ஆரம்ப காலத்துல கான்ஸ்டியூட் பண்ணபடி அந்த முழு அதிகாரம் இன்னும் உள்ளாட்சி சேரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப பாலிசி நாங்க போட்டு கொடுத்துட்டோம். ஒரு வார்டுல ஒரு தேவை பாலிசி எல்லா தீர்மானங்களும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன இன்னும் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் சொல்லிடுறாங்க. ஒரு முக்கியமான நான் படிக்கிறேன். இந்த தீர்மானங்களையும் விருத்தாசல் நகரத்தில் இருக்கிற வழி செலுத்துகிற இந்த சிட்டிசன் வாங்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம்னா அதுக்குரிய பீஸை கட்டிட்டு வாங்கிக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடியதுன்னா இந்த தீர்மானங்கள் இப்ப நான் சொல்றேன்னா அந்த தீர்மானங்களை உங்க சம்பந்தப்பட்ட ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா ஏன் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு கேட்கறது ரைட். நான் அந்த நிலையில தான் அந்த கேஸ் இருக்கிற சொல்ல வரேன். இப்போ 425 இருந்து 1153 வரையிலும் 729 தீர்மானங்கள் போட்டுக்கிறோம். இப்ப தீர்மானங்களை செயல்படுத்துறோம், நாங்க எக்ஸிக்யூட் பண்றோம். இப்ப பாலிசியில நான் பேர் போட்டு கொடுக்குறேன்னா அதனால வரக்கூடிய லாப நஷ்டங்களுக்கு நான் முதலே சொன்ன செக்ஷன் 353 படி சேர்மன், கவுன்சிலர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி லயபிள். அப்போ அது நேர்மையான முறையில செயல்படுத்தப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது ஒரு முறைகேடு நடந்திருந்தா நாமும் பனிஷ் பண்ணப்படலாம். எப்படி? இந்த விருதாசல சிட்டிசன் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க,
அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுல முறைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சூட்டை போட்டு அதை விளக்குங்க சொன்னாங்கன்னா அதுல முறைகள் இருந்தா இந்த என்டையர் உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வீணா போச்சு அப்படின்னு இந்த கோர்ட் ப்ரூவ்ஸ் அந்த 1 லட்சம் ரூபாய இந்த சம்பந்தப்பட்ட கவுன்சிலர்ஸ், சேர்மன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் திரும்ப பெறுகிற அதிகாரம் அந்த 353 செக்ஷன். அப்போ ஒரு தவறு நடக்குதுன்னு போது நான் இப்ப என்னென்ன கையெழுத்து போட்டுக்கணும், என்னென்ன ரெசல்யூஷன் போட்டுக்கணும், அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரைட்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பொதுமக்களுக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பல முறைகேடுகள் எனக்கு கண்டப்பட்டது. அப்ப அந்த முறைகேடுகளை தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய நிதி நான் உள்ள நுழையும் போது தடுத்து கொடுத்து நான் வெளியே எந்த தேவையும் செய்ய முடியாது. அதுக்காக தான் இந்த செயல்பாடு செஞ்சோம். இதுல ரெக்கார்ட் விஜிலன்ஸ்ல இருக்க இப்போ நாங்க வந்து பிறகு 40 பூரா பார்த்து சர்க்குலேஷன் போயிட்டு இதுல என்னுடைய பீரியட் நாங்க வந்த பிறகு ஒரு சப்ஜெக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு நாங்க எங்களுடைய பீரியட் நான் பொறுப்பேற்ற பிறகு 1,32,000 ரூபாய் அது மாதிரி மிஸ்யூஸ் ஆயிடுச்சு. 40 லிட்டர் போட்டு வச்சுட்டாங்க. தில்சலாம் பார்க்கும்போது போலியா இருக்கு. ஒரு சொட்டு கூட இந்த 20,400 லிட்டர்ல 103 பேரல் வந்துருக்கு. பேரலோட சேர்ந்து தான் நம்ம அந்த பொருளுக்கான பேரலோட சேர்ந்து தான் நம்ம பணம் கொடுக்குறோம். அப்ப அந்த எம்டி பேரல் இங்க வச்சிருந்து ஏலம் விட்டு அந்த ஃபண்ட் வந்து அந்த பணம் ஜெனரல் சேர்த்துக்கணும். எங்கேயுமே ரெக்கார்ட்ல இல்லை. என்ன பண்ணிருக்காங்க, அந்த எம்டி பேரலையும் 4 பேர்ல 10 பேர்ல எம்டி பேரலையும் அங்க எடுத்துருக்காங்க. ரெக்கார்ட்ல யாருக்குமே கண்ணில் மாட்டாங்க. அதனாலதான் எங்களுக்கு சந்தேகம் வந்து கொண்டு போனோம். அது வந்து என்கொயரி டீட்டெயில் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இது ப்ரீவியஸ் கமிஷன் பண்றாங்க. இதுல இப்ப அந்த ஆர்டிபிஷியல் லாஸ்ன்னு சொல்ல வர 50 லட்சம் ரூபாய் கடன் உண்மையான கடன் அல்ல. இது மாதிரி எழுதி பேப்பர் ஒர்க்கா பண்ணப்பட்ட கடன். இது ஒரு டாபிக். இது வந்து கொசுவடி மருந்து. இப்ப இந்த ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 9/1/2003 படிங்க. எலக்ட்ரிக்கோட டெய்லி மேல 9/1/2003 கொடுப்பாங்க. எங்க வேலை எழுதி பார்ப்பாரு. அம்மன்புரத்துல அது படிக்க அதை படி கவர்மெண்ட் படிங்க. 9/1/2003 மேல 9/1/2003 அது எங்க பாதி வேலை ஞானம் இருக்காது. 9/1 எப்படி கீழே இருக்கும். அது 8ஆம் தேதி கீழே பாருங்க. அது படிக்க 9ஆம் தேதி எங்க வேலை ஞானம் பாருங்க. இது வந்து தெருவிளக்கு பயன்பாட்டோட ரெஜிஸ்டர் 9/1/2003 என்எல்சி ஆபீசர்ஸ் நகர் பெரிய மற்ற நகர்கள்ல 8 நம்பர் டியூப் லைட் போட்டிருக்காரு. இது சாத்தியமா சார்? அது அவர் டெய்லி இது பூரா ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நவம்பர் 31 வரும். நவம்பர் மாசம் 31 லைட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நாங்க ஒரு சப்ஜெக்ட் வச்சு இந்த நோட்டீஸ்ல வருது. 2 லட்சம் ரூபாய்க்கு தெருவிளக்கள் டவுன் வழியில் போடுறது ஓராண்டுக்குரியதை மொத்தமா வாங்க சொல்லி தீர்மானம் போட்டு கொடுக்குறோம். 36,690 ரூபாய்க்கு மட்டும் உண்மையா வாங்கினாங்க. வாங்கப்படாமலே 65,000 ரூபாய்க்கு ஒரு போலி ரசீதுகள் மூலமா செஞ்சிருக்கிறாங்க. நகரத்துல அதாவது எல்லா அந்த தேதி ரெஜிஸ்டர் பூரா பாத்தீங்கன்னா பார்த்துருந்தது. அது வந்து அந்த அதே பையன் அதே எலக்ட்ரிஷியனோட பயன்பாடு ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர்ல எல்லா நாட்கள்லயும் வேலை நடந்தது. எல்லா நாட்கள்னா வாரத்துல 3 நாள் 4 நாள் அந்த ரெஜிஸ்டர் முழுக்க பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா நாட்களும் வேலை நடந்திருக்கு. வாங்கப்பட்டதா ரெஜிஸ்டர் இருக்கு. ஆனா ஊர் இருக்காது. எப்படி இருக்கா இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சூழலை 65,000 அதுல ஃபால்ட் கண்டுபிடிச்சது தான் பிரச்சனை வரும். அப்ப பயன்பாட்டுல டிரான்ஸ்பரன்சி இல்ல. பாத்தீங்கன்னா தெரியும். எங்க போட்டாங்கன்னா அந்த இடத்துல பொதுமக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். இங்க கையெழுத்து இருக்கா பாருங்க. அது ஒரு உங்களுக்கு டிஸ்பாரிட்டி காமிச்சேன். 9ஆம் தேதி ஆக்சுவலா எங்க வேலை செஞ்சிருக்கான். பொய் கணக்குல 9ஆம் தேதி எங்க லைட் போடுறதா இருக்காங்கன்னு ஒரு சாம்பிள் காமிச்சேன். 9/1/2003 8 டியூப்லைட் செயல் விடப்படுறதா. இன்னொரு ரெஜிஸ்டர் இருக்கு பாருங்க சார். அது இதுல பாருங்க. இதுல 9/1/2003 பாருங்க. அது பாருங்க. இதுல இந்த ஷீட்ல 9/1/2003 அவர் செஞ்ச வேலைகளோட இருப்பாரு. 9/1/2003 பாருங்க. ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன். அது நிறைய பாத்தீங்கன்னா ஒரு 20 வகையான என்ட்ரி இருக்கு. 20 வகையான தேதி
அதாவது வாங்கப்பட்ட மாசத்துக்கு 2 மாசம் முன்னாடியே பயன்படுத்தப்பட்ட மாதிரி என்ட்ரியா இருக்கும். இங்க வந்து 9ஆம் மாசம் வந்திருக்கும், ஆனா 6ஆம் மாசத்துல இருந்து பயன்படுத்த ரெக்கார்ட் ஆச்சு. அதாவது நம்ம கண்ட்ரிக்கு போறேன்னு தெரிஞ்சோடனே இப்போ எழுதுறாங்க. அதுல வந்து அதான் முரடாந்தரம் அந்த பில்ஸ் அதுல இடத்துல அதுல பில்ஸை பாருங்க சார், அதுக்கு அடியில் பில்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த காப்பி அது பூரா பில்ஸை பாருங்க. எந்த பில்லையாவது பில்லின் இருக்கான்னு பாருங்க, சேல்ஸ் டாக்ஸ் இருக்கான்னு பாருங்க, எல்லாம் பில்ஸ். சலான் டெலிவரி சலான் being treated as bills. அது பூரா பாருங்க, பாருங்க சார், இங்கே சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு, போலிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரங்கள். நம்ம ரிசீவர் எப்படி சார் வரும்? we are consigning. அந்த பில் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 10 போட்டு 20 திருத்திருப்பாங்க, அந்த ஆக்சுவல் என்ட்ரிலேயே மாறி. அதாவது ஒரு சோக்கு வந்து 750 ரூபா சார், 10 சோக்கை திருத்தினீங்கன்னா 7,700 எடுத்தீங்களா? 10 சோக்கு இந்த 750 அந்த சோடியம் சோக்கு 7,700 ரூபாய்க்கு 15,000 திருத்திருப்பாங்க. அது சார் ஐயா எங்களுக்கே இதை படிக்கிறது கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நீங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க, எடுத்தோடனே உங்களை பயமுறுத்த விரும்பல. ஏன்னா நீங்க இப்பதான் அமைப்பு ரீதியா கொண்டு வந்துருக்கீங்க. இப்ப இதோட பணமெல்லாம் எப்படி ஒரு செலவாகுது, எந்தெந்த முறையில அவங்க பயன்பட்டு இருக்கிறாங்க, இது என்னென்ன தவறுகள் நடக்குது, ஏன் இந்த முறையெல்லாம் செயல்படல அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா அவர்கள் மிக சிரமப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிதிகளை நாங்க பேங்க்ல தான் வச்சிருப்போம், பேங்க்ல கூட சீக்கிரட்டா வச்சிருப்போம். ஐயா இது எப்படி நகராட்சியில இவ்வளவு அழகா கொண்டு வந்துருக்காங்கன்னு நாம வியப்ப முடியாது. இப்ப கவுன்சிலர்களுக்கு நீங்க சொல்லலாம், நாங்க இருந்தாலும் நீங்க ஐயா சொன்னீங்க. ஏன்னா அவங்களுடைய எழுச்சியை அவங்களுடைய மன கஷ்டத்துக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை படிச்சிருவோம். கனரா வங்கியில அக்கௌண்ட் நம்பர் 13,756 முதல்ல இல்லை, அதுக்கப்புறம் பைனான்ஸ் அக்கௌண்ட்னு 12,007 170 ரூபா. அதே கனரா பேங்க்ல எஜுகேஷன் டாக்ஸ்னு 29,07,729. அதே கனரா பேங்க்ல வாட்டர் சப்ளைக்காக 8,61,952. அதே கனரா பேங்க் வாட்டர் சப்ளை டெபாசிட்டாக கட்டுறாங்கல்ல, அது 15,30,403 ரூபா. அதே கனரா பேங்க்ல ரெவன்யூ டெபாசிட்டுக்காக 13,10,774. அதே போல கனரா பேங்க்ல டிஎன்டிஎஃப் 13 ரூபா. பேசிக் அமெண்டிஸ் போட்டு 4,53,000 ரூபாய் கட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஐஎஸ்பி அக்கௌண்ட், என்ஆர்ஐ அக்கௌண்ட் நிறைய தொகையெல்லாம் சேர்க்காங்க. ஸ்டேட் பேங்க்ல அது மாதிரி ஒரு 44,63,712 ரூபா. அர்பன் பேங்க்ல 19,58,640 ரூபாய் 80 பைசா. அதே மாதிரி அர்பன் பேங்க் ரெவன்யூ டெபாசிட்ல 6,60,990 ரூபா. இந்தியன் பேங்க்ல ஐஎஸ்டிஎம் டிஎம்டிஎம் கணக்குல 8,43,894 ரூபா. பெனிஃபிட் ஸ்கீம் ஆக ஒரு 50,000 ரூபா. இந்த மாதிரி பல வகைகளையும் அந்த பணம் போட்டு போனீங்க. அதுல 11,94,760 ரூபாய் ட்ரெஷரியில இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். பணம் இல்லைங்கிற கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேங்க்ல டெபாசிட் ஆகி இருந்திருக்கு. இவ்வளவு பணம் இருந்தும் ஏன் இது செயல்படல? இதுல வந்து பெரிய ஒவ்வொரு மாசமும் நகர்மன்ற கூட்டத்துல எல்லா மாதங்கள்லயும் இந்த காப்பி நான் கொடுத்துருக்கேன். அதான் கொடுங்க, ஒவ்வொரு மாசமும் கொடுத்துருக்கிறோம். கொடுத்தும் கூட மனசாட்சி இல்லாம 1 கோடி ரூபாய் விருதாச்சலம் நகராட்சி போல சிதம்பரம் நகராட்சிக்கு போச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் நம்ம கவுன்சில டிஸ்கஸ் பண்றாங்க, பொய்யான தகவலை. அதற்கு விளக்கம் கேட்டு அந்த சிதம்பரம் நிருபருக்கு நகராட்சியினுடைய அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பதிவு தபால் மறுக்கப்பட்டு வந்தது. நான் அனுப்பணும் 1 கோடி ரூபாய் நீங்க கவுன்சில் எப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா ஒரு பொய்யான தகவல் கொடுக்குறாங்க. எண்ணில வச்சுட்டு கேட்கிறோம், பிரதேச நகராட்சி வந்து 1 கோடி ரூபாய் சிறப்பு கேட்கறாங்கன்னு அவர் மறுக்கிறார். அது பார்க்க ஒண்ணு இல்லை, அது அறிக்கையா மறுபறிக்கை கொடுங்கன்னு சொல்றோம். அவர் கொடுக்க முடியாது. அப்ப அந்த பத்திரிகைக்கு நான் அனுப்பின ரெஜிஸ்டர்ட் தபால் மறுக்கப்பட்டது. அது பொய்யான தகவல். ஏன் பொய்யான தகவல் சொன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் விருத்தாசலம் நகரத்தில் இருக்கிற 33 கவுன்சிலர்ஸுக்கும் மாசம் மாசம் கொடுக்கப்படுகிற காப்பி, எம்எல்ஏ கொடுக்கப்படுகிற காப்பி. அது மட்டும் இல்ல, எல்லா பத்திரிகையாளர்களும் கொடுக்கப்படுகிற காப்பி, எல்லா பத்திரிகையும் மாசம் மாசம் கொடுக்குற காப்பி. இவ்வளவு நிலை இருந்தும் கூட 1 கோடி ரூபாய் நகராட்சி எப்படி போகும்?
அது சொல்றோம். அதாவது ஒரு பொய்யான தகவல்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றோம். இன்றைய நிறைவு இப்போ இதை நான் கொண்டு வர வேண்டியது விஷயம் 100% கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன். என்னுடைய இலக்கு நிர்ணயிச்சதுனால எனக்கு இவ்வளவு சோதனைகள். அதுல இன்றைக்கு 9 கம்ப்யூட்டர்ஸ் விருதாச்சலம் நகராட்சியில கிடக்கு. 9 கம்ப்யூட்டர்ஸ் நகராட்சியினுடைய மொத்த செயல்பாடுகள் 18 வகையான செயல்பாடுகள். தீர்மானம் எண் 1143. எனக்கு குறிச்சிங்க வேண்டாம். 1143 அரசின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றான நகராட்சியின் அனைத்து செயல்பாடுகளையும் 18 செயல்பாடுகள், அதாவது பிறப்பு இறப்பு, குடிநீர் கட்டணம், சொத்து வரி, தொழில் வரி, குத்தகை இனம், அச்சம் மற்றும் அருவருக்கத்தக்க இனம், கட்டிட அனுமதி, வரவு செலவு கணக்கு விவரம், ஹோட்டல், மக்கள் தொகை, தாய்சேய் நலம், மருத்துவமனை, பணியாளர்கள் பற்றிய தகவல், குடிநீர் தளவாடம், தெருவிளக்கு உபகரணங்கள், பொது சுகாதார உபகரணங்கள், லாரிகள், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், மக்கள் குறைகள் மற்றும் வான்வழி ஒப்பந்த புள்ளி ஆன்லைன் டெண்டர் கோருதல் பற்றிய விவரங்களை ஒளிவு மறைவு இன்றி இ கவர்னன்ஸ் பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு கணினிமயமாக்கி வான்வழி ஆன்லைன் செயலாக்கம் நடைமுறைப்படுத்த உள்ளது. அதற்காக கணினிகளை பாதுகாக்கும் பொருட்டு கணனி அறையை மேம்படுத்தவும், பகுதியாக பிரிக்கவும், குளிர்சாதனம் பொருத்தவும், சேவை மையம் துவங்கவும் தோராய செலவினம் ரூபாய் 50,000க்கு மன்றத்தின் அனுமதிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 1143. அதே சப்ஜெக்ட் அரசின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றான அரசின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றான நகராட்சியின் அனைத்து செயல்களையும் கணனி மயமாக்கி ஒளிவு மறைவற்ற விரைவான செயலாக்கத்தினை இ கவர்னன்ஸ் பொதுமக்கள் அறியும் வண்ணம் இந்நகராட்சியில் 2003 அக்டோபர் மாதம் 2ஆம் நாள், அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அல்லது மன்றம் முடிவு செய்யும் நாளில் ஆன்லைன் செயல்படுத்த மன்றத்தின் அனுமதிக்கு 1143 நாள். இதை செஞ்சிருந்தா இந்த நகர மக்களுக்கு எவ்வளவு சேவைகள் எவ்வளவு ஸ்பீடா கிடைச்சிடும். சர்டிபிகேட் ஆன்லைன்ல வாங்கிடலாம் சார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பர்பஸ்லி டிலே பண்றாங்க. ஏன் டிலே பண்றாங்கன்னா டிலே பிரீட்ஸ் கரப்ஷன். இந்த ஒரே ஒரு காரணம். இதற்கு பிறகு இந்த தீர்மானம் போட்டு கொடுத்த பாடம் பில்களை தவறு பண்றாங்க. அவங்க சம்பாதிக்கிறது வழி பண்றதுக்காக டிலே பண்ணிருக்கிறாங்க. இது ஒரு இ கவர்னன்ஸ்க்காக போடப்பட்ட தீர்மானம். நான் முதலே சொன்னேன் 15 ஆண்டுகளுக்கு போட்டு வச்சுன்னு சொல்ல வரேன். பணம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். இதுக்கு அடுத்தது குடிநீர் மற்றும் வடிகால் எடுத்துக்கலாம். முதல்ல குடிநீர் மட்டும் சொல்லிடுறேன்.